ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே சொல்றது தான் இந்த முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். தமிழ்நாடு நிமிஷம் 2025 டிஎன்ஏ 2025ல டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ரவுண்ட் 2க்கு ரிலீஸ் ஆயிருச்சு. அதோட கன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டேட்டு ஜூலை 30 இன்னைக்குள்ள வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்கணும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற 5 ஆப்ஷன்ல ஓகேங்களா ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம அதையும் பார்த்துருவோம். தென் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரோட டிஎன்ஏ ப்ரெஸ் ரிலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 98,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரவுண்ட் 2ல இருக்கிறாங்க. அது இல்லாமல் ரவுண்ட் 1ல அலர்ட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸுமே இதில் வந்து வருவாங்க. இதில் மோர் தென் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருப்பாங்க அப்படின்னு. இந்த 98,000 ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேருக்கு வந்து அலர்ட் ஆகிருக்கு, 1.5 எவ்வளோ பேர் அலர்ட் ஆகிருக்கு வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க. டிஎன்ஏ 2025 தமிழ்நாடு நிமிஷம் 2025 ரவுண்ட் 2க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அதோட இதில் நம்ம மேஜராக நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்திருக்கிற அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஏ அப்படி பார்த்த காலேஜ் தான் வந்து எதிர்பார்த்த கோர்ஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம இல்லை எனக்கு வந்து நான் கொடுத்துற ஆப்ஷன்ல வந்து நான் 10th ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. முன்னாடி உள்ள ஆப்ஷன் இருக்கும் சாய்ஸ் சொல்லி அப்படின்னு இருக்கிறவங்க ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மேல இருக்க ஆப்ஷன்ஸ் வர வாய்ப்பு. தேர்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்க காலேஜ் வந்து எனக்கு இல்லை வந்திருக்க கோர்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்கிறவங்க முந்தைய இருக்கிற அப்படின்னு சொன்னா இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். தென் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன். எனக்கு வந்து இந்த காலேஜ் எனக்கு கிடைக்க ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இல்லை, நான் நெக்ஸ்ட் ரவுண்டு போறேன். இது ஆப்ஷன். ஏன்னா வந்து இந்த ரவுண்ட்ல கிடைக்காது, அடுத்த ரவுண்ட்ல இன்னும் வந்து மோசமாக தான் கிடைக்கும். அதனால பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் வந்து எனக்கு கவுன்சிலிங் வேணாம், எனக்கு கிடைச்சிருக்க தேவையில்லை, கவுன்சிலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே எனக்கு அப்போர்ட் கொடுக்கணும், இல்லைன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போகணும். சரி, இதில் மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கீழே போய் என்ன பண்ணணும், டிஎன்ஏ டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுத்தீங்கன்னா அமௌண்ட்டு நீங்கள் போதும். கேஸ் நீங்கள் பிஎம்எஸ்எஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் மேரேஜ் ஸ்காலர்ஷிப் இல்லை அவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாலே போதும். ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்க ஸ்டூடெண்ட் எந்த எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்க 7.5க்கு எதுவுமே ரிமைனிங் கேண்டிடேட் வந்து 20,000 வந்து பிஎஃப்சியில் அது வந்து உங்களோட உங்கள் காலேஜுக்கு அனுப்பிச்சு ஆயிரும். இந்த டிஎன்ஏல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன ரிலீஸ் பண்ணுறாங்க. நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மோர் தென் 80,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரவுண்ட் 2ல அதாவது 30,000 பேருக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கேண்டிடேட் வந்து அவங்கள ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வந்து ஜூலை 30க்குள்ள பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய அதாவது 80,600 கேண்டிடேட் வந்து அலாட்மெண்ட் இன்க்ளூடிங் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூலில் 10,534 கேண்டிடேட் வந்து ஓவர்லாப் கூட இருக்கலாம். சேர்த்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,565 கேண்டிடேட்க்கு வந்து
டோட்டல் கேண்டிடேட் ரவுண்ட் 2ல அதுல 28,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரவே இல்லை. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரே வரல. 28,000 பேருக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லி, அதாவது அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 28,500 பேருக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகல. பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு, அது ஒரு பக்கம். தென் அடுத்து 16,259 கேண்டிடேட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட்ல அப்ளை பண்ணவங்க 10,534 அலகேட்ட சம்பவம் எங்கேயோ ஒரு இடத்துல கூட அலகேட்டா இருக்கும். 1.5ல எனக்கு வந்து அந்த காலேஜ் அலாட் ஆகலை. 1.5ல பொறுத்த ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1.5ல ஒன் ஆஃப் த சாய்ஸ் தான். இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா நீங்க ஜென்ரல் கேட்டகரியில போட்டு நீங்க அப்ளை பண்ண, அது ஒரு பக்கம் இருக்கு. தென் அடுத்து ஜென்ரல் கேட்டகரியில நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட ரொட்டீனை கேட்கறது என்னன்னா, சார் நீங்க டாப் காலேஜஸ்ல மெக்கானிக்கல் இது மாதிரி காலேஜஸ், டாப் காலேஜஸ்ல ஏன் ஈவன் தோ எஸ் கரெக்ட் மெக்கானிக்கல் கூட இந்த அலங்கேட் ஆகல. ஸ்டூடெண்ட்ஸோட காம்படிஷன்ஸ் ஹெவியா இருக்கு. மேபி அப்பர்ட்ல நீங்க கொடுக்கும்போது மேபி வந்து டாப் காலேஜஸ் நம்ம நீங்க வந்து நான் சஜஸ்ட் பண்றது அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். உங்களுக்கு வந்திருக்க அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்க படுத்திருக்க காலேஜஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. எல்லாமே நீங்க வந்து தெரியாம எதுவுமே கொடுத்துறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணாம காலேஜ் கோட் வந்து கரெக்டாக இது பண்ணாம அப்படி மிஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. நேம் ஆஃப் செட் ஆஃப் காலேஜஸ் கிருஷ்ணா, சென்ட் ஜோசப், லயோலா, எங்களுக்கு வெங்கடேஸ்வரா, இதெல்லாம் வந்து ஒரே நேம்ல இருக்கிற காலேஜஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா மாத்தி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியாமயே உங்களுக்கு கிருஷ்ணபதி கோயம்புத்தூர்ல இருக்க வேண்டியது இங்க சென்னை ரீஜன்ல படைப்பை அந்த இடத்துல அதே மாதிரி சென்ட் ஜோசப் வந்து நிறைய இடத்துல காமன் நேம்ஸ். அதே மாதிரி லயோலா கன்னியாகுமரியில ஒண்ணு இருக்கு, அங்க சென்னையில இருக்கு. இதெல்லாம் வந்து மாத்தி நமக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வெங்கடேஸ்வரா அந்த காலேஜஸ்மே உங்களுக்கு நான் மாத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு முடியாது. உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆயிருச்சு, ஓகேனா அந்த காலேஜை போய் பாருங்க. இல்ல மூவ் அப்போர்ட் கொடுத்துங்க. அப்போர்ட்ல நீங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் போங்க. உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. எத்தனை இதுல இருக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஆப்ஷன்ல உங்களுக்கு மேபி நீங்க வந்து அப்போர்ட் மூவ் மற்றபடி நீங்க வேற ஒண்ணுமே செய்ய அந்த காலேஜஸ்ல பாருங்க. பார்த்துட்டு இன்னும் வந்து அது ஏன்னா இந்த ரவுண்ட்லயே மோர் தென் 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் ஆயிருச்சு. ஆல்ரெடி ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் ஆயிருச்சு. 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்பயும் முடிஞ்சிருக்கு. வந்து கவுன்சிலிங் இருக்கிறதே மொத்தம் 70,000 சீட்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா ஓவர் கேட்டகரியில் காலேஜஸோட காலேஜஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து டிசிஷன் எடுக்கும்போது இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்டோட கன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்க. காலேஜை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்து பாருங்க. இன்னும் பெட்டரா கிடைக்க ஜூலை 30 இன்னைக்குள்ள நீங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கன்ஃபார்ம். கேஸ் நீங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கன்ஃபார்ம் கொடுக்கலன்னா இது வந்து சீட்ஸ் வந்து அது வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஏதாச்சும் சந்திக்கிறேன்.